அடுத்தது வந்து நம்ம பீடு ஒரு போடலாம். பீடு வந்து எப்படி போடணும் அப்படின்னு, சுகர் பீடு எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து லைன் மார்க் பண்ணிட்டு போடலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டை நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். 2 த்ரெட்டில் தான் நம்ம போடணும். இப்போ வந்து இதில் வந்து நாட் போட்டுக்கலாம். நாட்டு வந்து நம்ம த்ரெட்டுக்கு சொன்னாலே அதே மாதிரி தான் இதுவும் நாட்டு கொஞ்சம் பெரிய நாட்டாக இருக்கணும். நிறைய நாட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிளாத் வழியாக வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம அடிப்பக்கம் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 பீடு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர்றது மாதிரிக்கு நம்ம பீடை எடுத்துட்டு அப்படியே நெருக்கமாக போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். விரல்ட்டு ஒரு தட்டு தட்டிட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 பீடுக்கு இடையில 3 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்பவும் நம்ம 6 பீடு எடுத்துக்கலாம். திரும்ப நம்ம 6 பீடு எடுத்துக்கலாம். எப்போவுமே பீடு எடுத்துட்டு இந்த மாதிரி விரல்ட்டு தட்டிக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து ஃபேப்ரிக் லூப் போடாமல் இந்த மாதிரி போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ஃபேப்ரிக் லூப் போட்டு எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் லூப் போடுறது வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாமல், அதாவது இந்த நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம்னா அந்த லைனுக்குள்ளே மட்டும் லைட்டாக வர்றத மாதிரி போடுங்க. உங்களுக்கு அப்போ தான் பீட்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா பீட்ஸ் வந்து கருத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நம்ம பீடுக்கு மேலே வராமல் லைட்டாக போடணும். சுகர் பீடெலாம் வந்து மேக்ஸிமம் கருத்து போகாது, நீட்டாக தான் இருக்கும். நம்ம ஆன்டிக் பீடு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் கருத்துலாம் போகாது. ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு பார்த்து போடுங்க, லைட்டாக வர்றது மாதிரிக்கு. இப்போ நம்ம சுகர் பீடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். மாதிரி எடுத்துட்டு இப்போ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போடக்கூடாது. இதையும் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு இந்த லைனில் கொண்டு வந்துடணும். ஃபேப்ரிக்ல மேலே வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் வெளிப்பக்கம் வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்ல போடுங்க. ஃபேப்ரிக்ல போட்டுக்கலையும் அந்த லைனில் போட்டுக்கலாம். இப்போ நீடில் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து சைடு ஸ்டிச்சு போடணும். இதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் ஃபேப்ரிக் லூப் போடாமல் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 2 பீட்ஸ் இடையாக போட்டுட்டு வந்தோம். அதனால் வந்து சைடு ஸ்டிச் தேவையில்லை. சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம்.
நீடில் நம்பர் 10 நாட் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்க அப்படின்னா சைடு ஸ்டிச் வந்து நம்ம ஆரம்பிக்கிற இடம் இருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நம்ம வந்து சுகர் பீடு வந்து 6 பீட் போட்டோம். இது வந்து 4 பீட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நம்ம இது பீட்ஸ்குள்ளே நீடில் கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த மெத்தட்லேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட லாக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனில் வரும். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு திரும்ப நீடில் எடுத்து நீடில் உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம வந்து எப்போவுமே ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீடு ஒர்க் போட்டோம் இல்லையா, த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணலை. கட் பண்ணாமலே இதில் கொண்டு வந்துக்கலாம். இந்த 2 செயினுக்கும் இடையில சின்னதாக செயின் வந்திருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். ரெண்டு செயினுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க.